வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் யார் மேலே அதிக பிரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே தான் நமக்கு அதிகமான பிரியம். எல்லா உயிர்களுக்கும் அவரவர்கள் மீது தான் அதிகமான பிரியம். ரெண்டாவது, எல்லாருக்கும் எதன் மீது விருப்பம்? ஆனந்தத்தின் மீது விருப்பம், இன்பத்தின் மீது விருப்பம். இந்த நம்மளுடைய ஆனந்தத்துக்கு சகாயம் செய்பவர்கள் மீது நமக்கு விருப்பமும், இந்த ஆனந்தத்துக்கு தடையாக உள்ளவர்கள் மீது நமக்கு வெறுப்பும் வருகிறது. இந்த பெரும்பாலான துக்கத்துக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னுடையது என்ற அபிமானம்தான் காரணம். ஒரு காரு நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, என்னுடைய கார்னு அதன் மீது பற்று வைத்தா, ஒருத்தன் கொண்டு வந்து சைக்கிளை கொண்டு வந்து கார் மேலே அடித்து அது ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு கோபம் வருது. ஏன்? அது என்னுடைய கார் அப்படிங்கிற அபிமானத்தினால. இப்போ வேற ஒரு கார் மேலே ஸ்க்ராட்ச் பண்ண நமக்கு கோபம் வருமா? வராது. ஏன்? நான் என்னுடையது அப்படிங்கிற அபிமானம் அங்கே இல்லை. அப்போது இந்த என்னுடையது அப்படிங்கிற அபிமானத்தை எப்படி விட முடியும்? இப்போது ஒரு 58-60 வருஷத்துக்கு முன்னால் எனக்கு இந்த உடம்பு இல்லை இல்லையா? இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால் இந்த உடம்பு இருக்காது. இடையில நாம் வாடகை வீட்டில் தங்கிறது போல் இந்த உடம்புக்குள்ளே குடியிருக்கும். அப்போது இருக்கும்போதே, இந்த உடம்பில் நாம் இருக்கும்போதே, இது என்னுடையதல்ல, இது வாடகை வீடை போல நாம் இது டெம்பரவரி அப்படிங்கிற நினைவை வளர்த்திக்கொள்ளணும். How is it possible? சரி, அப்போ இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய அம்மா, இது என்னுடைய மனைவி, இது என்னுடைய குழந்தைகள். இந்த உடம்புக்கு வந்த சொந்தங்கள் தான் இப்போ பார்க்குற நம்ம சொந்த பந்தங்கள். போன ஜென்மத்தில் அது என்ன உடம்பு எடுத்தோம்? அந்த உடம்புக்கு யார் மனைவி, யார் அம்மா, யார் அப்பா, யார் குழந்தைகள் தெரியாது. இந்த பிறவிக்கு இவர்களெல்லாம் என்னுடையவர்கள். அப்போ இருக்கும்போதே இதெல்லாம் என்னுடையதல்ல, இறைவன் கொடுத்த வரத்தினால இவங்கெல்லாம் இருக்கிறோம், டெம்பரவரியாக இருக்கிறாங்க, எல்லாருமே டெம்பரவரி அப்படிங்கிற நினைவை நாம் வளைத்து கொண்டால், இதுதான் நம்ம துக்கத்தை நீக்குவதற்குண்டான வழி. இதுதான் ஞானம். இதுதான் பிறவி பிணியை நீக்கும் மார்க்கம். எல்லா இன்பங்களையும் அனுபவிங்க, வேண்டான்னு சொல்லல. ஆனால் இந்த எண்ணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. என்னுடையது அப்படிங்கிற அந்த அபிமானத்தை மாற்றிக்கிட்டு பற்றற்ற நிலையில் எல்லா ஆனந்தங்களையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழுங்கள். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி. காமாட்சி துணை.